இங்க ஒரு சின்ன பொண்ணு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பழைய கிறிஸ்மஸ் வீடியோவை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தரோட கையில கிஃப்ட கொண்டு வந்து வச்சுட்டு போற மாதிரி தெரியுது. ஜூம் பண்ணி பார்த்தா அது நிச்சயமா சாண்டா கிளாஸோட கைதான் கிஃப்ட வச்சுட்டு போயிருக்காரு. அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறா. சோ உடனே அவளோட அண்ணனை கூப்பிட்டு இந்த வீடியோவை காட்டுறா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்மஸ், கண்டிப்பா அவர் இங்க வருவாரு, இந்த டைம் வீடியோவை எடுக்கணும்னு சொல்றா. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் வந்தா கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டை சுத்தி நிறைய விஷயம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்படியே அவர் வந்தாலும் ட்ரீ கிட்ட தான் வந்து கிஃப்ட வச்சுட்டு போவாரு. அங்க இருக்க ஒரே வழி சிம்னி மட்டும்தான். சோ அவர் வந்தா இவங்களுக்கு சிக்னல் கிடைக்கணும்னு அந்த ட்ரீயை சுத்தி நிறைய நூலை கட்டி வச்சு அதோட எண்ட்ல ஒரு மணியும் கட்டி வச்சிடறாங்க. இந்த பொண்ணு இதுவும் பத்தாதுன்னு அந்த சிம்னிக்கு கீழே நிறைய பவுடரையும் கொட்டி வச்சிடறா. அப்பதான் அவரோட கால் வச்சு அதுல பதியும்னு அப்படி செய்யறா. அவனோட அண்ணனும் டோரோட ஹேண்டில கலட்டிட்டு அந்த ஓட்டையில கேமராவை செட் பண்ணி வச்சிடறான். இப்ப எல்லாத்தையும் முடிச்சதும் சைலண்டா ஒரு இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே அங்கேயே அசந்து தூங்கிடுறாங்க. அப்பதான் திடீர்னு இவங்க கட்டி வச்ச மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே இந்த பொண்ணு எந்திரிச்சு கேமரா வழியா பாக்குறா. பார்த்தா இவன் நினைச்ச மாதிரியே சிம்னிக்கு கீழே கொட்டி வச்ச பவுடர்ல காலச்சு தெரியுது. அப்படியே கேமராவை நகர்த்தி பார்த்தா சாண்டா கிளாஸ் ட்ரீ கிட்ட நின்னுட்டு இருக்காரு. உடனே அவளோட அண்ணனை எழுப்புறா. ஆனா அதுக்குள்ள அவரு அங்கிருந்து போயிடுறாரு. வெளியில வந்து பார்த்தா இவங்க கண்ணு முன்னாடி அவர் பக்கத்து வீட்டுக்குள்ள சிம்னி வழியா போயிட்டு இருக்காரு. அதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பக்கத்துல பார்த்தா இவங்க வீட்டுக்கிட்ட தான் அவரோட வண்டி அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. உடனே இந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருக்கிற ஒரு கம்பத்துல ஏறி அந்த வண்டிக்குள்ள குதிச்சிடுறா. அவ குதிச்சதை பார்த்தா அவங்க அண்ணே அவளை உடனே கூட்டிட்டு வர்றதுக்காக அவனும் அந்த வண்டிக்குள்ள வந்துடுறான். அதுக்குள்ள போன சாண்டா கிளாஸும் திரும்ப வந்துடுறாரு. சோ ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வண்டி இவங்க இருக்கிறது தெரியாம மேல பறந்து போய்கிட்டே இருக்கு. இந்த வண்டி எந்த அளவுக்கு மேல போய்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு குளிரும் அதிகமாகி இந்த பொண்ணுக்கு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு நடுங்கிட்டு இருக்கா. சோ வேற வழி இல்லாம போத்திக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சாண்டா கிளாஸே கூப்பிட்டு கேக்குறா. அவரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் பயந்து போய் வண்டியை நேரம் ஓட்ட முடியாம வேற ஏதோ ஊர்ல கொண்டு போய் சொருகிறாரு.